ஸோ எல்லோரும் எதிர்பார்த்த மனசிலாயோ பாட்டு வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. எப்படி இருக்குங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு பேச்சுறது தான் இந்த வீடியோவில் ஆக்சுவலாக. ஸோ வெளியே இருக்கும், அதனால் நம்ம டீட்டெயிலாகவும் பேச முடியாது. நம்ம டீட்டெயிலாக பேசி இன்னொரு வீடியோ வந்து நம்ம ரிலீஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து பாட்டு கேட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி வந்து ரஜினி படம் வந்துட்டால் அனிருத் அவர்களை வந்து கையில் பிடிக்க முடியாது. எக்ஸ்ட்ரா வந்து ஓட்டி பார்த்து ஒரு பெரிய ஒரு பாட்டு வந்து ஹிட்டு கொடுக்கறது வந்து வழக்கம். அதே மேஜிக் இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காரு. பாட்டு சும்மா பட்டையை கிளப்புதுங்க, பீட்டு அப்படி வந்து தெரிக்குது. கண்டிப்பாக வந்து தேட்டரில் அந்த பாட்டு வந்து சும்மா கிளிங்கிற மாதிரி வந்து கிளிக்க போகுது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ரொம்பவே சரி, சூப்பராக வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு அனிருத். மெயினாக அனிருத் அவர்கள் வர அந்த போர்ஷன் ஆகட்டும், அதுவுமே சரி ரொம்ப பலபலக்குது. ஸோ ஸ்டைல் தலைவரோடு சேர்ந்து அப்படியே வந்து ஸ்டைலாக ஏறுமே சரி பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ரஜினி சாருடைய ஸ்டைல் இந்த ஒரு பாட்டில் சூப்பராக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த பாட்டு வந்து ஹைலைட்டாக இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ பாட்டு ஃபுல்லாகவே ரஜினி சார் ஸ்டைலாக வந்து நிறைய விஷயங்கள் பண்ண போகிறாருங்கிறது இந்த கிளிம்ஸ் அப்பப்போ வர அந்த சீன்லேயே அந்த ஸ்டெப்பு போடுறாரு, அதுலேயே நமக்கு க்ளீனாக தெரியுது. ஸோ கூட மஞ்சு வாரியர் சேர்ந்து பார்க்கும்போது ஜோடியில் ரொம்ப அழகாக இருக்காங்க, தலைவரும் மஞ்சு வாரியருமே சரி. ஸோ அதை பேர் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. அனிருத் அவர்கள்ட்ட வந்து பேசிட்டு அப்படியே வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்குற மாதிரி வந்து சீன்லாம் ரொம்பவே சரி அழகாக வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. ரஜினி சார் அனிருத் அவர்கள் அந்த பாட்டில் நடிக்கிறதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியலன்னா அதெல்லாம் அவர் கொஞ்சம் பார்ப்பார். ஏன்னா 4 பேர் 4 விதமாக பேசுவானுங்கன்னு சொல்லிட்டு வந்து அவாய்ட் பண்ணுவார். பட் ஆனால் எதுலேயும் ரஜினி சார் வந்து மயங்கி இருக்காரு. மேபி ஜெயிலர் ஆடியோ லாஞ்சில் அனிருத் அவர்கள் பேசினதுலையா எதுலேயோ மயங்கி தான் வந்து பண்ணியிருக்காருங்கிறது நமக்கு க்ளீனாக வந்து தெரியுது. ஸோ முக்கியமாக அனிருத் அவர்களுடைய ஸ்க்ரீன்ஸ் ப்ரெசன்ஸும் சரி, மியூசிக்கும் சரி, ரெண்டுலையுமே வந்து இது வந்து அனிருத் அவர்களுக்கு ஒரு டபுள் ட்ரீட்டாக அமைஞ்சிருக்குங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ சூப்பர் ஸ்டார் அனிருத் அப்படின்னு வந்துட்டாலே வந்து அது யாருமே வந்து குறை சொல்ல முடியாத அளவுக்கு எப்போவுமே ஒரு தரமான பாட்டாக இருக்குங்கிறதுல வந்து மாற்றுக்கிறது இருக்காது. ஸோ அந்த படத்தில் வந்து யுகேந்திரன் அவர்களுடைய அந்த வாய்ஸை கொஞ்சம் அப்படி மாடிஃபை பண்ணி அப்படியே நமக்கு வந்து ஸோ நம்ம தலைவரை வந்து முன்னாடி கேட்ட அந்த சில வாய்ஸை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அந்த மலேசியா வாசுதேவன் வாய்ஸை கொடுத்ததற்கே ஒரு மிகப்பெரிய நன்றி வந்து அனிருத்துக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பாட்டு கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஆச்சு எல்லாத்தையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.